ஷே பிரம்மா பேசுகிறேன். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. பூமியை அழிக்க நான் கொடுக்கல அப்படின்ட்டார். இதான் பட்டியல் ஏறும். விவசாயத்தை எதுக்கு அழிச்சிருக்குங்கிற கேள்வி கேட்பார். இவனா கவர்மெண்ட்டுன்னு வச்சு இவனா அறிவித்து அவனா பாழாக்கிட்டான். ஓட்டு முத்திரை வாங்குறது தப்புன்ட்டார் 1. பூமியை பில்டிங் இறக்குனது தப்புன்ட்டார் 2. பூரா விலைவாசிகளை ஏற்றி இவனுங்களாக உட்காந்து அரசியல்வாதி நடத்துறது தப்பு பண்ணியிருக்கான் 3. 4வது கணக்கில் கோர்ட்ஸ் நீதிமன்றத்தை அவமதித்தது தப்பு அப்படின்ட்டார். தப்பு செஞ்ச கணக்கு தப்பிச்சு போகிறான்ல, அது பெரிய தப்பு அப்படின்ட்டார். நீதிமன்றத்தை எதுக்கு அவமதிக்கான்? மன்னர் ஆட்சியில் நடத்தையில் கூட்டத்தில் தப்பு இருந்தால் தூக்கு தண்டனை போட்டு குளோஸ் பண்ணிடுவாங்க. தூக்கு தண்டனை அவன் குடும்பத்திலையும் சேட்டை பண்ணிட்டால் தூக்கு தண்டனை போட்டு குளோஸ் பண்ணிடுவாங்க மன்னர் ஆட்சியில். புரிஞ்சுக்கோப்பா. அதான் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கான். விளையாட்டு தான். கணக்கு விடுதாரு, அமைதியாக போடான்ட்டார். ஆனால் இன்னும் சேட்டைக்கு மேலே சேட்டை பண்ணுதான் தமிழ்நாடும் டெல்லியும். தமிழ்நாடு 100க்கு 100 சேட்டை போட்டி போடுதான் ஐயாட்ட. அவர் விளையாட விட்டுதான் அவள் எல்லாத்துலேயும் சிக்கலில் மாட்டி தான் உள்ளே கொண்டு வருவார். இன்னும் மாட்டுவான். இது எல்லாம் கணக்கு நீதிமன்றம் கோர்ட்ஸில் எடுத்துக்கோப்பா. அவன் டெல்லியிலேருந்து காகித பேப்பரை அறிவிக்கிறத எடுத்துக்கோ. டெல்லியில் காகித பேப்பரை பூரா பெரிய பெரிய கோடீஸ்வரன் வச்சுருக்கான். அவனுங்களுக்கு அந்த டெண்டரை கொடுப்பான். அதை பூரா அரசியல்வாதி எல்லாம் அவனுக்கு கமிஷன் இத்தனை கோடி. இதே சோழி எழுதிட வேண்டியது மத்திய அரசில் எழுதிட வேண்டியது, மாநில அரசில் எழுதிட வேண்டியது. இதே சோழியாக நடத்துதான். இது எவ்வளோ பெரிய தப்பு செய்தான். இது தப்புக்கு மேலே தப்பு. விவசாயம் பண்ணி இயற்கை சாப்பாடு பூமியில் கொடுத்துருக்கார். இந்த 75 வருஷம் ஆண்டு காலமாக சோழியை முடிச்சிட்டான். அதுதான் எல்லாம் நிலநடுக்கம் போட்டு ஆட்டுதார். வெளிநாடு ஒன்றும் இராதுப்பா. இன்று பொழுது போட்டார். வெளிநாடு இராது. இப்போ குரங்கம்மன் நோயில் ஈயை கொண்டு வந்து இறக்குவார். ஈ கணக்கு போட்டாச்சு. அந்த ஈ மூலியமாக ஏர்போர்ட்டில் வழியாக உள்ளே வரும். ஈயும் கொசு இந்த 2ம் உள்ளே விடுவார். இந்த 2 உள்ள வரையில் எல்லாம் மொச்சிரும். மானிட பிறவியை மொச்சிரும். இந்த குரங்கம்மன் நோய் வர்ற காரணம் மலங்காட்டில் அதான் டிஸ்கவரி சேனலில் போடுதான்ல, குரங்குகளை கொன்று வில்லம்பர் தெரிச்சு கொன்று சாப்பிடுதானா, சுட்டு சாப்பிடுதானா, அந்த மூலியமாக தான் இந்த நோய் குரங்கம்மன் நோய் உலகமே பரவும். உலகமே விடமாட்டார். நீ மிருகங்கள் வனவிலங்குகள் பூரா பறவைகள் சாப்பிட்டதுனால அந்த நோய் உனக்கு. இப்போ வர்ற அந்த நோய்களில் ஒவ்வொரு உசுப்பிராணிகள் வாயில்லாத ஜீவனை சாப்பிடுதில்ல, அதுக்கு அந்த ஒரு நோய். அதனால் எல்லாமே விடுவார். தமிழ் வார்த்தை, தமிழ் பண்பாடு, தமிழ் சொல் வார்த்தையில் தான் கணக்கு கடவுள் விடுவார். அதுபடியே பார்த்துக்கோ. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் மிருகங்கள் எல்லா பறவைகள் சாப்பிட்றதுனால நோய். இப்போ இந்த நோய் பயங்கரமாக தாக்கும். செஞ்ச வினை, செஞ்ச பாவம் அவனே அனுபவிக்கணும். எல்லா வீட்டு ஆதார கார்டில் வீடு எவ்வளோ பெரிய பில்டிங்கு போட்டிருக்கான்னு நீதிமன்றத்துக்கு தெரியும். கோட்ஸில் எல்லாருமே கட்டியிருக்கிய, சொல்லப்போனால் உலகமே கட்டியிருக்க வீடு, பெரிய பெரிய வீடாக கட்டணும். அந்த பூமியை மதிக்காதனால பூமியோட பாரத்தை நம்ம ஏற்றுனா அது பாவம் அப்படிங்கிற மனசில் உனக்கு வந்துச்சா, உலகமே மானிட பிறவி. தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு மேலும் மேலும் அழிக்கான். அப்போ அவன் என்ன பிறவி அப்படிங்கிற கேள்வி. சென்னையில் இருக்கிறவன் என்ன பிறவி தெரியுமா? இந்த ரோட்டு காட்டுகளில் மக்கள் மானிட பிறவி உட்கார்ந்து விட்டதை சாப்பிடும் பன்றி. அந்த அறிவு தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கு பூரா இருக்குது. அரசியல்வாதி டெல்லியில் உள்ளவனுக்கு அங்கே உள்ள நரகளை சாப்பிட்ற பன்னி மாதிரி அந்த உடைய கணக்கில் அவன் இருக்கான். அறிவு கொடுத்தார். அந்த அறிவை இழந்து தப்பாக செயல் செய்கிறான். இது எவ்வளோ பெரிய தப்பு. சுத்தமாக வேட்டி சட்டையே மாட்டுதான், பேண்டு சட்டையே மாட்டுதான். பெண்கள் சுடிதாரு போட்டு மாட்டிட்டு போகிற, அதே மாதிரி பெண்கள் சேலை அரிஞ்சு சேலை சாரி அணிஞ்சு கழுத்து நிறைய மாட்டி கீழே வரைக்கும்
தொங்குத மாதிரி போகிற. உனக்கு அறிவு இருக்கா? அந்த அறிவுத்தன்மை இல்லை. அதனால் கணக்கு கடவுள் விடணும், சாமி விடணும். விட்டாச்சு. திருந்து தானே திருந்தலையா? இல்லைன்னா போட்டு மண்ணிலே போட்டுவிட்டார். இப்போ வர்ற நோய் தாக்கம், மழை, காற்று, புயல், நிலநடுக்கம் எல்லாமே ஆடிக்கிட்டே இருப்பார். ஐயா உத்தரத்தாண்டம் ஆடிக்கொண்டே இருப்பார். உத்தரத்தாண்டம் ஆடிட்டார், நம்ம நிப்பாட்ட மாட்டார். புரிஞ்சுக்கோ, முக்கால் சத்தியம்.